Hi friends, welcome to Vaalai kitchen. இன்னைக்கு நம்ம வாழை கிச்சனில் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் லெக் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரெடிமேடு சிக்கன் மசாலா தான், அதை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுதான் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மசாலா வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு, நான் இதுக்காக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் 65 மசாலா வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி சிக்கன் 65 வந்து பண்ணணும். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நான் வச்சு செஞ்சு பார்த்தாலும் ஓகே. நீங்கள் வந்துட்டு நம்ம சிக்கன் 65 மசாலாவை வந்து வீட்லேயும் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கான மெத்தடை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேட் மசாலா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நம்ம சிக்கனில் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு பண்ணணும், அப்படின்னா நல்லாவே இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவை இப்போ எல்லா சிக்கன் பீஸ் எல்லாம் மேலேயுமே வந்து நல்லா வந்து தடவிடலாம். நல்லா உள்ளெல்லாம் வந்து நம்ம கீரல் போட்டு தான் வாங்கியிருக்கிறோம், அது உள்ளே வந்து மசாலா வந்து வைக்கிற மாதிரி வச்சு விட்டுருங்க. நல்ல மசாலாலாம் எல்லா லெக் பீஸ் மேலேயும் படுற மாதிரி பூசியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஊறலாம். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவே வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்போ வந்து ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எல்லா மசாலா வந்து நல்லா வந்து பூசி வச்சாச்சு. அது மேலே வந்து ஒரு ½ லெமன் மட்டும் நம்ம வந்து பிழிஞ்சு ஊற வச்சிடலாம். இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு நல்லா 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம். ட்ரம்ஸ்டிக் வந்து நல்லா சிக்கன் பீசஸ் வந்து நல்லா வந்து ஊறியாச்சு. இப்போ நம்ம இனி வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதை அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் வந்து நல்லா வந்து சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கிறேங்க அடுப்பை பீஸ் வந்து சேர்க்குறப்போ. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. எல்லா பீஸும் சேர்த்துட்டு கொஞ்சம் இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு சைடு நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடு நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு சைடு இப்போ வந்து திருப்பி போட்டுட்டோம். இப்போ அந்த சைடும் வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 2 சைடும் நல்லா பாயில் ஆகி நான் வந்து இப்போ வந்து எடுத்துட்டேன். பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது நமக்கு சிக்கன் ட்ரம்ஸ்டிக். வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். குழந்தைங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். இனிய மனம் இனிய சுவைக்கு உங்கள் வாழை கிச்சன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.